முதலாவதாக இவன் பராந்தகனோட அன்பில் பட்டயத்துல குறிப்பிடப்பட்டிருக்கான். விஜயபாலன் தொடங்கி அதுக்கப்புறம் வந்த சோழர்கள் பிற்கால சோழர்கள் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்களால குறிப்பிடப்படுறாங்க. இவங்க தஞ்சை மற்றும் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரா வச்சு தமிழகத்தை ஆண்டாங்க. கிபி 847ல விஜயாலய சோழன் உறையூர்ல குறுநில மன்னனா பதவியேற்றான். இவனுடைய தந்தை திருவொற்றியூரை பல்லவர்களுக்கு கட்டுப்பட்டு ஆண்டதால ஒற்றியூரான் அப்படின்னும் குறிப்பிடப்பட்டிருக்கான். விஜயாலய சோழன் தஞ்சையை ஆண்ட முத்திரையர்களை ஜெயிச்சு தஞ்சையை கைப்பற்றி சோழ நாட்டோட தலைநகரா ஆக்கினான். இவன் பல்லவருக்கு கட்டுப்பட்டு ஆட்சி செஞ்சாலும் ஓரளவுக்கு தன்னாட்சிய பெற்றிருந்தான். விஜயாலய சோழனுக்கு அப்புறம் அவனுடைய பையன் ஆதித்தன் தஞ்சையோட மன்னனானான். ஆதித்தன் தஞ்சையை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது பல்லவ மன்னனான